சரி. ஸோ நான் தான் உங்கள் ஜாரா அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் அகெயின் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலும் நீ முடிவும் நீ. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ வந்து உங்கள் அப்பாவோட யூஎஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த உங்களுக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பெரிய எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஆஃபீஸில் உட்காந்து நீங்கள் ஃபைல்லாம் செக் பண்ணிட்டுருக்கீங்க. அட் த சேம் டைம் உங்கள் அப்பா உங்களுக்கு கால் பண்ணுறாரு. அப்பாவா இந்நேரத்தில் எதுக்கு கால் பண்ணுறாரு? ஹலோ ஒயின், நான் அப்பா பேசுகிறேன். சொல்லுப்பா. இல்லைடா, அது இங்கே தாத்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவர் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. அதான் நீ ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டேன்னா நல்லாயிருக்கும். பா புரிஞ்சுக்கோப்பா, எனக்கு இப்போலாம் வர முடியாது. ஏன்னா எனக்கு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வேறு இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் வந்தால் அது எப்படிப்பா கரெக்டாக இருக்கும்? அதுவும் லீவுக்கு வேறு கிடைக்குதான்னு தெரியலையேப்பா. ஒயின் ப்ளீஸ், எனக்கு உன்னோட சிச்சுவேஷன் புரியுது. நீ ஏன் கொரியா வர மாட்டேறன்னு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சுப்பார். நீ இல்லாத நேரம் தாத்தாக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ என்ன தான் ஃபீல் பண்ணாலும் அவரை பார்க்க முடியாமல் போயிடும். அதான் அவர் ஆசைக்காக கடைசியாக ஒரு வாட்டி நீ கொரியா வந்துட்டு போயிடு. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். கடைசியாக இந்த ஒன்றும் நீ பண்ணிட்டேன்னா அவர் இன்கேஸ் ஏதாவது ஆனால் கூட அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். அதுக்கு தான் நான் கேட்குறேன். உனக்கு இஷ்டம் தானா? ஓகேடா, நான் கம்பல் பண்ணல. சரிப்பா, நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் எம்டியை தான் மீட் பண்ண போயிருப்பீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், அது எனக்கு ஒரு 1 வீக் லீவ் வேணும் சார். ஒயின், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கோம். அட் த சேம் டைம் நீங்கள் மேனேஜர் மட்டும் இல்லை, இந்த ப்ராஜெக்டோட ஹெட்டும் நீங்கள் தான். இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும்ல. இது டைமுக்கு முடிக்கலாம், நமக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகிடும். நீ என்னடானா திடீர்னு வந்து 2 வீக்ஸ் லீவ் கேட்குற. இல்லை சார், ஃபேமிலி சுச்சுவேஷன், தாத்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். ஸோ அதான். ஓகே, ஆனால் ஒயின் ஒர்க் சார், நான் ஒர்க் வீட்டிலேருந்தே அந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் சார். நான் ஒரு 2 வீக்ஸ் அங்கேருந்தே ஒர்க்கு பார்த்துக்கிறேன். ஓகே ஒயின், பட் பி கேர்ஃபுல். அது பெரிய பட்ஜெட் ப்ராஜெக்ட். ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் டெண்டர் நம்மளை விட்டு போயிடும். இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன், அப்படிலாம் நடக்காது. ஓகே ஒயின், தேங்க்யூ சார். ஸோ நம்ம ஒயினும் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக கிளம்பி அவள் வீட்டுக்கு தான் போயிருப்பா. போயிட்டு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாமல் அவள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டுருக்கா. பட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இப்படிலாம் கிடையாது. ஒயின் வந்து கொரியா போகணுன்னு சொன்னாலே அப்படியே துள்ளி குதிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாக போவாள். ஆனால் இப்போ வந்து டோட்டலி அவள் அப்படியே தலைகீழாயிட்டா. ஸோ கடைசியாக நெக்ஸ்ட் டேவே அவள் கிளம்புறா. ஸோ ஃப்ளைட்டுக்கும் வந்துடுறா. ஃப்ளைட்டும் டேக்கப் ஆகுது. அண்ட் நம்ம ஒயின் கரெக்டாக அதில் உட்காந்து அப்படியே விண்டோ பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் கண்ணை மூடி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவள் மண்டைக்குள்ளே ஏகப்பட்ட தாட்ஸ் அப்படியே வந்துட்டுருக்கு. அதெல்லாம் யோசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவள் கலந்து டியர்ஸும் வந்து அது என்னென்னா அவளோட, அதாவது அவள் மாமா கூட இருந்த கோல்டன் மூமெண்ட்ஸ். ஸோ அது என்ன, நம்மளை போய் பார்த்துட்டு வந்துடலாம். பா, என்னப்பா தூங்கிட்டு இருக்க? எந்திரிப்பா. ஒயன், நீ தூங்காமல் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க? பா, எனக்கு தூக்கமே வரலப்பா. எனக்கு சீக்கிரமாக கொரியா போகணும்ப்பா. ஆமாம், உன் அப்பா வீட்டு ஏர்போர்ட் பாரு. அதுவும் உங்கள் அப்பா சொந்தமாக பார்த்து ஃப்ளைட் வாங்கி வச்சுருக்கான். நீ சொன்ன டைமுக்கு டேக் ஆஃப் பண்ணி போகிறதுக்கு. போய் தூங்குவேன். டைமை பாரு, 2 o'clock. இப்போ வந்து எழுப்புற. ஃப்ளைட் 6 மணிக்கு தானே. ஏன் இப்போவே வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கிறப்போ? பா என்னப்பா சொல்லவே இல்லை பற்றியா? என்கிட்ட சொல்லாமல் நீ ஃப்ளைட்லாம் சொந்தமாக வாங்கியிருக்கிற, அதுவும் ஏர்போர்ட் வேறையா? இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா நான் இப்போவே
என் மாமாவை பார்க்க கொரியா போயிருப்பேன்ல. லூசுப்பா, இதெல்லாம் சொல்ல மாட்டியா? வாள், என்கிட்டே உன் வாழ்த்தனத்தெல்லாம் காட்டுறியா? ஐயோ, இவ தொல்லை தாங்க முடியல. ஸோ தெரியாமல் கொரியா போகிறத இவகிட்ட சொல்லிட்டேன் போல். என்னப்பா அங்கே முணுமுணுக்கிற? அது ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு தூக்கம் வருது, நீ போய் தூங்கு. பா, நான் தான் உங்ககிட்ட என்ன இங்கிலீஷில் சொல்லிட்டுருக்கேன் தூக்கம் வரலன்னு. நானும் புரண்டு தூங்குறேன், எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? எனக்கு கொரியா பார்த்து நினச்சா எக்ஸைட்மெண்ட்டில் தூக்கமே வர மாட்டேது. இப்போ மாமா எப்படி இருக்கும், என்ன பண்ணிகிட்ருக்கோம் தான் மண்டிக்குள்ளே ஓடிட்டுருக்கு. லூசு, உனக்கு என்னடி ஆச்சு? பார்த்துல மாமா நான் அவனை பற்றியே புலம்பிட்டுருக்குற. பெத்த அப்பா ஒருத்தர் கூட இருக்கேன், என்னை பற்றி ஒரு நிமிஷமாவது யோசிக்கிறியா? பா, என்னப்பா லூசுத்தனமாக பேசுகிறேன்? மாமா பற்றி நான் பேசாமல் வேறு யார் பேசுகிறதான்? அடப்போப்பா, சீக்கிரமாக கிளம்பி வாப்பா, பூப்பா, குளிப்பா. ஐயோ கடவுளே, என் பொண்ணை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லோரும் கிளம்பி கொரியாவுக்கு ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சைட் தாத்தாவோட 60ஆம் கல்யாணம். ஸோ எல்லாருமே பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கிளம்பிட்டானா கேளுங்க, என் பேத்தி எப்போ கூப்பிட்டு வரான்னு. நான் ஃபோன் பண்ணேம்மா, ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு. ஒருவேளை அவன் ஃப்ளைட்டில் வந்துட்டு வேறு இருக்கலாம்ல. ஐயோ, இவன் எப்போ தான் வருவான்னு தெரில. இவனுக்கு கொஞ்சம் கூட நினைப்பே இல்லை. ஐயோ, என் பேத்தியை சீக்கிரமாக கண்டு வந்து என் கண்ணு முன்னாடி காட்டு கடவுளே. இவன்கிட்ட நான் அதான் சொன்னேன், கொரியாவில் இரு, யூஎஸ்லாம் போகாதன்னு. கேட்டானா இங்கே எல்லாத்தையும் அங்கே என்ன இருக்கோ, இப்படி போய் ஏன் அவசரம் வாங்குறானே. கடவுளே, நான் என் பேத்தி எப்படி பார்க்க போகிறேனோ. எப்படியாவது சாகிறதுக்குள்ளே நான் அவளை பார்த்துடணும். அது மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இவன் எங்கே போய் தொலைஞ்சான், அவன் வர மாட்டானோ. சரி, அவங்கள பிக்கப் பண்ணி ஆரம்பிச்சிருக்கீங்க. அது நம்ம ஜிமின் தான் போயிருக்கான், பத்திரமா கூப்பிட்டு வந்துடுவான். ஸோ இங்கே கரெக்டாக நம்ம ஒயினும் கொரியா ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிட்டா. ஸோ ரீச் ஆனதும் பார்க்குறா அவங்க ஜேகே இருப்பாருன்னு. ஆமாடா, நம்ம ஒயினோட மாமா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஸோ ஜேகேவை தான் தேடிகிட்டே இருக்கா. பட் வந்தது ஜிமின்னு. அதை பார்த்ததும் அப்படியே நம்ம ஒயின் டல்லாகிட்டா. என்ன மாமா என்னை பிக்கப் பண்ண கூட ஏர்போர்ட் வரல. சரி, வீட்டில் இருப்பாரோ, ஒரு வேளை நான் வரப்போகிறேன்னு வீட்டில் எனக்காக ஏதாவது அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பானோ இருக்கும். சரி, நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் பாட்டி புலம்பிகிட்டே இருக்காங்க, எப்படா ஒயின் வருவா, அவள் வந்தால் தான் கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கரெக்டாக அப்போ இருந்து ஒரு வாய்ஸ், பாட்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஸோ பாட்டியை போயிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணி ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது நம்ம ஒயின், பாட்டி என்ன பாட்டி ஒரு நாள் இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ அழகாக தெரியுற, அச்சோ கல்யாணம்னு சொன்னோன்னா பாட்டி முகத்தில் அவ்வளோ வெக்கத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை தான் டீஸ் பண்ணிகிட்ருக்குது. ஸோ அந்த நேரம் பார்த்து அங்கே பேசிகிட்டு இருக்கிற டைம்லேயும் நம்ம என்னோட கண்ணு ஒருத்தரை தேடிக்கிட்டே இருக்குது. அது யாரும் இல்லை, நம்ம ஜெக்கியோ தான் தேடுது. என்ன பாட்டி யாரையுமே காணோம்? அடியே, வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம், நீ என்னன்னா யாரையும் காணுன்ற? உனக்கு தெரியாதா அவள் யாரை கேட்க போகிறான்னு? ஓ, நீ ஜேகேவை கேட்குறியா? ஆமாம், அது கோயிலில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் அவன் காலையிலே கோயிலுக்கு போயிட்டான் மாயா கூட்டிகிட்டு. ஸோ மாயான்னு சொன்னதுமே நம்ம எனக்கு அப்படியே ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடுச்சு. ஏன்னா மாயாவுமே நம்ம ஜேகேவோட மாமா பொண்ணு தான். ஸோ ஜேகேவும் மாயாவும் ஒன்றா போயிருக்காங்கன்னு சொன்னோடனே நம்ம ஒயினோட ஃபேஸ் அப்படியே டல்லாகிடுச்சு. ஸோ ஒயினும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா, ஜேகே வருவாருன்னு. பட் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறா, ஜேகே வரவே இல்லை. சரிப்பா, பூஜைக்கு டைம் ஆச்சு, எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பணும், சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிடுங்க. பாட்டி நான் வரல பாட்டி, நான் இங்கே இருக்கேனே. என்ன நான் அப்படிலாம் பேசக்கூடாதுவா, எனக்கு கோயிலில் முக்கியமான பூஜை இருக்குது, நம்ம மலை கோயிலில் போய் என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்குமா, அதுவும் அங்கே தானே 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயினும் அழகாக புடவை கட்டிட்டு அப்படியே தேவதை மாதிரி நடந்து போயிட்டுருக்கா. ஸோ கோயிலில் ஜேகே எல்லா ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மாயாவும் கூட இருக்கா. ஸோ இங்கே
ஒயின் அவங்க அப்பா தாத்தா பாட்டி எல்லோரும் ஒரு காரில், அப்புறம் மற்றவங்க எல்லாருமே ஒரே காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ மலை கோயில் போயிட்டு அங்கேயும் ஒயின் அப்படியே பார்க்குறா, தேடிகிட்டே இருக்கா. அப்போ பார்த்து ஓய் பிரின்சஸ் ஹாய் அப்படின்னு சொன்னே திரும்பி பார்க்குறா. அது அப்படியே ஷாக்கு. ஏன்னா அது வந்து நம்ம ஜேகே தான். அப்படியே ஜேகே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறா. நின்றுட்டு போமாம்மா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஐயோ என்னவோ இப்படி பேசுகிறேன், நான் என்ன பண்ணேன்? பின்ன நான் உன்னை பார்க்கலன்னு எவ்வளோ ஆசையாக கொரியாவுக்கு வந்தேன். ஆனால் நீ என்னை பிக்கப் பண்ண கூட வரல. அவன் ஜிமின் தான் வந்தான். நீ வரவும் இல்லை. சரி வீட்லேயாச்சும் இருப்பேன்னு பார்த்தா நீ இங்கே இருக்க. அது அப்படிலாம் இல்லைடா, வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதான் அந்த வேலையெல்லாம் நான் பார்க்கணும்ல, அதுக்கு தான் வந்தேன். சாரி. சாரிலாம் எனக்கு தேவையில்லை. அச்சோ என் பிரின்சஸ் ரொம்ப கோவமாக இருக்கா போலையே. சரி இப்போ நான் என்ன பண்ணால் என் பிரின்சஸ்க்கு கோவம் போகும்? சொல்லு, நான் பண்ணுறேன். என்ன சொல்லி இவ்வளோ யோசிக்கிற? இரு சொல்கிறேன். நான் உன் மேலே கோவமாக இருக்கேன்ல. ஓ கோவமாக இருக்கியோ? சரி. அதோ அந்த மலை கோயில் இருக்குல்ல, அது வரைக்கும் என்னை தூக்கிட்டு போறியா? அப்போ இதை நம்ம மாயாவை பார்த்துட்டா. என்னது அங்கே வர உன்னை தூக்கிட்டு போகணுமா? ஒயின், உனக்கு அது எவ்வளோ தூரத்தில் இருக்கு பாரு, எவ்வளோ படிக்கிட்டே ஏறணும். நீ என்னென்னா இப்படி பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது, நீ நடந்து வா, என் கூட வா, நம்ம சேர்ந்து போகலாம். விடு மாயா, என் பிரின்சஸ் ஆசைப்படுறா. இதை கூட பண்ணலைன்னா பாவம்ல, அப்புறம் அவள் ஃபீல் பண்ணுவாள். என் பிரின்சஸ் தானே, நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே வீட்டுக்கு தூக்கி கட்டிட்டு நம்ம ஒயினையும் தூக்கிட்டு அது அவ்வளோ தூரம் யாராலையுமே நடக்க முடியல, ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து நம்ம ஜேகே அவ்வளோ கஷ்டம், காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்போவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒயினை அங்கே தூக்கிட்டு போகிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வயசான கப்பிள்ஸ் 2 பேர் பார்த்துட்ருக்காங்க. ஐயோ அந்த ஜோடியை பாருங்கள், பார்க்க அப்படியே இருக்காங்கல்ல. அதுவும் பாருங்கள், இத்தனை படிக்கட்டு, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த பையன் அந்த பொண்ணை அப்படியே கையில் தூக்கிட்டு போகிறான். ரொம்ப கொடுத்து வச்சவங்கள. இந்த படிக்கட்டை நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள தூக்கிட்டு உச்சி கோயில் அடைஞ்சால் அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் ஒரு ஐதீகம் கூட இருக்குல்ல. புருஷன் பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும், பொண்டாட்டி காலை தரையில் படக்கூடாதுன்னு தூக்கிட்டு போகிறான். இந்த மாதிரி பையன்லாம் யாருக்கும் அமையாது. அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவல்ல. ஆமாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்ருக்க நம்ம ஒயினோட ஃபேமிலியும் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ஒன்று தோணுது. என்ன ஒயினும் ஜேகேவும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. அதானே? ஆமாம், நானும் அதே தான் சொல்ல வந்தேன். சரி நம்ம கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பேசிக்கலாம். என்னங்க சொல்லுங்கள், கல்யாணமா? ஐயோ நம்ம 60ஆம் கல்யாணத்தை சொன்னோமா? ஓ அப்படி சொன்னீங்களா? ஸோ கரெக்டாக ஜேகேவும் அது கஷ்டப்பட்டு அந்த மலை கோயில் உச்சிக்கும் போயிடுறாங்க. ஸோ பூஜையெல்லாம் நடக்குது. ஸோ சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ மாயா ஜேகேவோட பைக்கில் ஏறுறதுக்கு தான் வந்திருப்பா. ஜேகே நில்லு, நானும் வரேன். மாயா, அது ஒயின் இருக்கால. இல்லை, நான் வரும்போது உன் கூட பைக்கில் தானே வந்தேன். இப்போ நான் தான் வருவேன், வேணா அவளை காரில் போக சொல்லு. வரும்போது காரில் தானே வந்தா. மாயா என்ன இது, நீ வரும்போது என் கூட வந்தல, இப்போ நீ என்ன பண்ணு, நீ காரில் போ, நான் ஒயினை கூட்டிகிட்டு பைக்கில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒயின் செம்ம ஹாப்பியாக ஜேகே கூட பைக்கில் அப்படியே மெய் மறந்து போயிட்டுருக்கா. ஸோ எல்லோரும் வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறாங்க. ஸோ ரீச் ஆகிட்டு கரெக்டாக ஃபங்க்ஷன் எல்லாமே முடியுது. ஸோ ஃபங்க்ஷன் அப்போது நான் தாத்தா தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா, என்ன சொல்ல போகிறேன்?
இல்லை எனக்கு ஒரு விஷயம் தோணுது, என்னப்பா மென்று முழுங்கிட்டுருக்க, சீக்கிரமாக சொல்லு. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஒயினுக்கும் ஜேகேக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு தோணுது. அதான் உங்கள் எல்லாருக்கும் ஓகேனா முறைப்படி மற்றதெல்லாம் பார்க்கலாம். எங்களுக்கு ஓகே தான், ஆனால் கட்டிக்க போகிறது அவங்க 2 பேரும் தானே. அவங்க 2 பேர்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஒயினோட அப்பா சொல்கிறாரு. ஸோ கேட்டோடனே நம்ம ஒயின் அது தாத்தா உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு ஓடிடுவா. ஸோ ஜேகேவால் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஜேகே ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே நிற்கிறான். சடனாக கேட்டோடனே அது உங்கள் இஷ்டம்தான், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே மாயா வந்து கேட்டுட்டு இருந்திருப்பா. ஸோ மாயா கேட்டுட்டு குடுகுடுன்னு அவள் ரூமுக்கு தான் மேலே டெரஸ்க்கு தான் ஓடுறா. ஸோ ஜேகேவும் அதை பார்த்துட்டு பின்னாடியே ஓடுறாரு. ஸோ நம்ம என்னாச்சு, ஏன் இவங்க இப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிருப்பா. ஸோ போயிட்டு இங்கே ஒயினும் மாயாவும் தான், ஜேகேவும் மாயாவும் தான் 2 பேரும் ரூமில் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாயா நான் சொல்கிறத கேளு, நீ எதுவும் பேசாத. எப்படி ஜேகே உன்னால் இதெல்லாம் சொல்ல முடிஞ்சுது? என்ன லவ் பண்ணுறேன்னு இப்போது ஒயினை மேரேஜ் பண்ணிக்க போகிற, நல்லாயிருக்கு. இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரியும்ல, உன்னை நம்பின பற்றியா என்ன சொல்லும்? மாயா ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு. இப்போ என்ன ஜஸ்ட் அவங்க என்கேஜ்மெண்ட் தானே பிளான் பண்ணுறாங்க. நான் எப்படியாவது அதுக்குள்ளே அவங்கக்கிட்ட பேசுகிறேன். வேணாம் ஜேகே, நீ எதுவும் பேச வேணாம். ஏன் தாத்தா கேட்டார்ல, அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே, நானும் மாயாவும் லவ் பண்ணுறோம், எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு. அப்போ உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு வந்தேன்னா அப்புறம் சின்னவாக இருக்கும். அப்போது எனக்கு ஒயினை தானே பிடிச்சிருக்கு. மாயா ப்ளீஸ் நான் பேசுகிறேன், நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 60ஆம் கல்யாணம் அன்றைக்கி தான் இவங்க என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு ரெடியாக இருக்காங்க, ரிங்கெல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ ஒயினும் ரெடி பண்ணி வந்துட்டு சரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நான் 2 பேரையும் மேலே கூப்பிடுங்க, என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடலான்னு. ஸோ ரிங்கை கொடுத்த உடனே நம்ம ஒயின் வந்து ரிங்கை போடாமல் அப்படியே நிற்கிறா. ஒயின் என்னடா பார்க்குற, என்ன யோசிச்சுட்ருக்க, போடு டைம் ஆகுதுல்ல, ஜேகே கையில் ரிங்கை போடு அப்படின்னா இல்லை அது ஒயின் உனக்கு என்னாச்சு, நீ தானே சொன்ன கல்யாணத்துக்கு சம்மதம், இப்போ என்னம்மா யோசிக்கிற? இல்லை அது ஆக்சுவலி எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, ஏதோ தாத்தா கேட்டாருன்னு தான் நான் ஓகே சொன்னேன். நான் வந்து மாமாவுக்கு கரெக்ட் இல்லை, ஜேகேவும் மாயாவும் தான் லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள சேர்த்து வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். சாரி தாத்தா, நான் தான் ஏதோ உங்ககிட்ட உளறிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் நம்ம ஒயின் வந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிருப்பா. ஃபைனலி நம்ம ஜேகேக்கும் மாயாவுக்கும் என்கேஜ்மெண்ட்டும் முடிச்சிடுறாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் டேவே ஒயினும் அவங்க அப்பாவும் ஊருக்கு கிளம்புறாங்க. என்னப்பா அது 2 வீக்ஸ் இருக்கிறேன்னு வந்தீங்க, இப்போ என்ன திடீர்னு ஊருக்கு போகிறீங்க? இல்லைம்மா ஒயின் ஆஃபீஸில் லீவு கிடைக்கலையா, ஸோ அதான் ஒரு சின்ன ஒர்க், கிளம்பி ஆகணும். சரி பாட்டி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ 1 மந்தில் அவங்க 2 பேருக்கும் மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ மேரேஜுக்கும் ஒயினோட அப்பா மட்டும்தான் வந்திருப்பார், ஒயின் வந்திருக்கவே மாட்டா, ரொம்ப கப்பல் பண்ணியிருப்பார். அப்படியும் கடைசி வரைக்கும் ஒயின் வரவே இல்லை. ஸோ கடைசியாக
என்னோட அப்பா மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் வந்திருப்பார். ஸோ ஜேகேயும் மாயாவும் ஒரு பியூட்டிஃபுல் லைஃப்பை லீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேஸ் பாஸ் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு பையனும் பிறந்திருப்பான். அவன் பேர் குக்கி. ஸோ பட் டெலிவரி வந்து நம்ம மாயா வந்து இறந்து போயிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜேகே தான் அந்த குழந்தைய வந்து தனியாக பார்த்துட்ருக்காரு. ஸோ இதெல்லாமே நினச்சி நம்ம ஒயின் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பா. ரொம்ப உடஞ்சி போயிட்டா. ஸோ ஃபைனலி ஒயினும் வந்து ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டா. ஸோ இங்கே அகெயின் ஜிமின் தான் வந்திருக்காரு. ஸோ அவளும் அப்படியே போகிறா. ஸோ போயிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க, ஒயின் இப்படிமா இருக்க, இப்போ தான் இந்த வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா தாத்தாவை பார்க்கணுன்னு? இல்லை தாத்தா, அது ஒர்க்கு, அதனால தான். ஸோ அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன், அவனுக்கு ஒரு 4 வயசு தான் இருக்கும். ஸோ அவன் அப்படியே வந்துட்டு, நீ தான் ஒயனா? ஆமாம், நான் குக்கி. சரி, வா ஒயின் விளையாடலாம். இல்லை, நான் வரல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நம்ம அப்புறமா விளையாடலாம். முடியாது, நீ வா, நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் குக்கி வந்து ஒயின் கூட ரொம்பவே ஒயின் கொஞ்சம் விருப்பமே இல்லாமல் தான் போகிறா. பட் நம்ம குக்கிக்கு என்னன்னு தெரியல, ஒயின் கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட், அவ்வளோ ரொம்ப பிடிச்சி போச்சு அவனுக்கு. ஸோ அவன் வந்து குட்டி குழந்தைய இருந்துட்டு நம்ம ஒயினை குட்டி குழந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாள். ஸோ கொஞ்ச நாளில் அவளும் நம்ம குக்கி கூட ரொம்ப ஜெல்லாகிடுறா. ஸோ அப்போ தான் ஜேகேவும் வரான். ஜேகே வந்து பார்த்துட்டு, என்ன ஒயின் வந்திருக்கா, ஒயின் எப்படி இருக்க அப்படின்னு. நல்லா இருக்கேன் மாமா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோடனே, நல்லா இருக்கேன், அந்த மாதிரி ஃபார்மலாக தான் போயிருக்கோம். ஸோ நம்ம தாத்தா தான் அகெயின் ஸ்டார்ட் பண்ணார். அது நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் ஒன்று சொல்லலாமா? எனக்கு ஒன்று தோணுது. என்னது? மறுபடியும் முதல்ல இருந்தா? என்ன தாத்தா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி தான் சொன்னீங்க, இப்போவும் இதாக சொல்கிறீங்க? ரீடர்ஸ்க்கு குழப்பமாக இருக்குல்ல, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள். இல்லை ஜேகே, இல்லை இருங்கப்பா சொல்கிறேன், இருங்க சொல்கிறேன். ரீடர்ஸ், தாத்தா சொல்கிறாராம் கேளுங்க. அது ஒன்றும் இல்லை ஜேகே, அது வந்து ஒயினுக்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். தாத்தா என்ன பேசிகிட்ருக்க? எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? இதை பறிச்சேக்கு எனக்கு தெரியும் உன்னால் இன்னொரு லைஃப்குள்ளே போக முடியாதுன்னு. உனக்கு வேணும்னா ஒரு ஒய்ஃப் வேணான் இருக்கலாம், ஆனால் குக்கிக்கு கண்டிப்பாக ஒரு அம்மா தேவை. உன்னால் மட்டும் அவனை பார்த்துக்க முடியாது. அவன் மனசுக்குள்ளே நிறைய ஏக்கம் இருக்கும். அதெல்லாம் தீர்க்கணுன்னா நம்ம ஒயினால் மட்டும்தான் முடியும். நீ என்னப்பா சொல்கிற? இதை பாருங்கள் தாத்தா, அது சரியாக வராது, விட்டுரு. ஜேகே ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, உனக்கே புரியும். இருப்பா, நானே ஜேகே கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்னோட அப்பா தான் பேசிகிட்ருக்காரு. ஜேகே, அது அங்கிள், நீங்களும் என்ன சொல்ல போகிறீங்க? சரி அங்கிள், எனக்கு ஓகேனா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல் பண்ணக்கூடாது. சரிப்பா, நான் ஒயின்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிருப்பார். ஸோ போயிட்டு ஒயின்கிட்ட பேச போகிறாரு. ஒயின், என்னப்பா? இல்லை ஒயின், அது உனக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? எனக்கு மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? நான் எத்தனை தடவை சொல்கிறேன் மேரேஜ் வேணான்னு. எதுக்கு நீ சும்மா மேரேஜ் பண்ணிக்கோன்னு? ஒயின், எனக்கு ஒரு விஷயம் சொல்லு.
என்னப்பா, நீ ஏன் மேரேஜ் வேண்டான்னு சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இன்னும் ஜெயிக்க மறக்கலை அதானே? இதை பாரு ஒயின், நடந்தது எதுவும் நம்ம மாற்ற முடியாது, நடக்க போகிறத தடுக்கவும் முடியாது. ஸோ நீ கண்டிப்பாக ஓகே சொல்லி தான் ஆகணும். கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தனியாக இருக்க போகிற? ஜேகேவே நினச்சிட்டு இப்படியே உன் லைஃப்பை லீட் பண்ணலான் இருக்கியா? உனக்கும் வயசு போயிட்டே இருக்குது. காலகாலத்தில் உனக்கும் கல்யாணம் பண்ணணுன்னு நானும் யோசிக்கிறது தப்பு இல்லையே. ஆனால் உனக்கு தான் அது புரியலன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாத. எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்கேஸ் ஜேகே ஒத்துக்கிட்டாருன்னா உனக்கு ஓகே தானே? அது மாமா ஒத்துக்கலைன்னா, இன்கேஸ் அவன் ஒத்துக்கிட்டா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் நடக்காதுப்பா, நீ போ, அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஒருத்தர் கேட்டுட்ருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஸோ என்னோட அப்பா வெளியே வரும்போது கரெக்டாக ஜேகே நிற்கிறாரு. மாமா ஒரு நிமிஷம் இல்லை, ஒயன் என்னை லவ் பண்ணாளா? ஆமாம் ஜேகே, அவள் சின்ன வயசுலேருந்தே ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஒன்று லவ் பண்ணான். அன்றைக்கி அப்பா ஒன்று மேரேஜ் பண்ணிக்கோன்னு கேட்டப்போ கூட சந்தோஷமாக ஓகே சொன்னான். ஆனால் மாயாவை தான் நீ லவ் பண்ணன்னு தெரிஞ்சதும் உன் சந்தோஷத்துக்காக அவள் காதில் விட்டு கொடுத்துட்டா. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவள் ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணுறா. ஒன்றையே நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கா. உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு தெரியும். ஆனாலும் ஒன்றை தவிர ஒரு லைஃப் பார்ட்னராக வேறு யாரையும் அவள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாள். அதுதான். சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒயின் பால்கனியில் அப்படியே நின்றுட்டுருக்கா. ஸோ அப்போது ஜேகே வந்தார். ஒயின், மாமா நீயா? நான் தான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல? அது வந்து மாமா, அது சொல்லு, ஏன் பண்ணிக்கல? இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதான். ஆமாம், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏன் மாமா நீ இப்படி தனியாக கஷ்டப்படுற? பேசாமல் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா குழந்தைய வச்சுட்டு நீ தனியாக கஷ்டப்படணும். இதே யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அவங்க அந்த குழந்தைக்கு அம்மாவை பார்த்துப்பாங்கள. ப்ளீஸ் மாமா, நீ தனியாக இப்படி கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல. நீ கண்டிப்பாக இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கணும். அவன், நான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், நீ என்னை பற்றி பேசிகிட்ருக்க. ஏன் நீ மேரேஜ் வேணான்னு சொல்கிற? நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? இல்லை யாராச்சும் லவ் பண்ணிட்டு இருந்தியா? அது அது ஜேகே யாராச்சும் லவ் பண்ணுறியான்னு கேட்டோடனே நம்ம என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவள் கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படியே வருது. ஸோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, மாமா அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் அப்படியே போகிறா. அப்போ ஜேகே அப்படியே கையை பிடிக்கணும். டக்குன்னு யார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான் ஒயின்னு. ஜேகே தான். என் ஒயின், இப்போ கூட நீ என்ன தான் லவ் பண்ணன்னு சொல்லாமல் என்கிட்ட மறைக்கிறல்ல, இப்போ கூட உன் காதில் மறைச்சிட்டு பொய்யா நடிக்கிற. இப்போ கூட சொல்ல மாட்டல, டே மாமா நான் ஒன்று தான் லவ் பண்ணேன் அப்படின்னு. அது வந்து உனக்கு எப்படி தெரியும்?
மாமா எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனாலும் இப்போ கூட உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணலை. இவ்வளோ வருஷம் சொல்லாமல் இருந்தேன். அட்லீஸ்ட் இப்போ வச்சும் சொல்லியிருக்கலாம்ல. ஐ லவ் யூ ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒயினும் லவ் யூ டூ சொல்லி 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இங்கே கீழே எல்லோரும் என்னடா அது, இவங்க எங்கே போனாங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு, ஜெகேவும் ஒயினும் எங்கே போயிட்டாங்க, யாரையும் காணுமேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சரி டெரஸில் இருக்காங்களான்னு பார்க்கலான்னு மொத்த ஃபேமிலியாக வருது. ஸோ வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக நிற்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக ஒட்டிகிட்டு நிற்கிறாங்க. ஸோ ஃபேமிலியாக வாய்ப்பிழந்து பேர்னு பார்த்துட்ருக்கு. ஸோ அந்நேரம் பார்த்து நம்ம குக்கி தான் வருது. ஸோ வந்துட்டு நம்ம ஒயினோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்குது. ஒயன் அப்போது நீட்டாக என் புது அம்மாவா, ஏய் ஜாலி டாடா, ஒயன் தான் இனிமேல் எனக்கு அம்மாவா அப்படின்னு கேட்குறான். ஸோ ஜேகேவும் ஆமான்னு தலையாட்டினோடனே நம்ம குக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஒயனை வந்து ஹக் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஜேகே அப்படியே ஒயனை நம்ம குக்கியை தூக்கிக்கிறாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து நின்றுட்டு நம்ம குக்கியை கையில் வச்சுட்டு மாற்றி கொஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்படியே அவங்க லைஃப்பும் ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒன் ஷாட்லாம் மீட் பண்ணுறேன். until then this is bye from Sarah. Bye.